அறிவலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நல்லா படித்தும் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தும் உயர்கல்விக்கு போக முடியலையேன்னு நினைக்கிறீங்களா? எளிய குடும்பத்து பிள்ளைகளாக பிறந்துட்டோம், பெரிய நகரத்து கல்வி நிறுவனங்கள்லாம் சேர்ந்து படிக்கிறது சாத்தியப்படாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை தன்னோட குடும்பத்தால் உயர்கல்விக்கு அதிகம் செலவிட முடியாதுன்னு கருதுறீங்களா? படிக்க வேண்டும் என்று உறுதியாக நினைத்தால் பணம் ஒரு தடையே இல்லைங்க. நிறைய பேர் பெரிய கனவுகளை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் குடும்ப சூழல் அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள கல்லூரியில் பிஏ பிஎஸ்சியோ தான் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். அவங்க அப்படியே அந்த ஊருக்குள்ளேயே முடங்கி போயிடுவாங்க. உண்மையிலேயே அவங்களாலையும் ஐஐடி போன்ற பெரிய நிறுவனங்களில் மிக குறைந்த செலவில் உயர்கல்வி படிக்க முடியுங்க. கொஞ்சம் விழிப்போடு இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்களுக்கு அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிட்டாலே போதுங்க. அரசு நிறுவனங்களில் மிக குறைந்த செலவில் படிப்பை முடிச்சிட முடியும். ஆமாங்க, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இதிலெல்லாம் டிகிரி முடித்த மாணவர்களும் இந்தியாவின் தலைச்சிறந்த கல்வி நிறுவனங்களாக கருதப்படக்கூடிய 21 ஐஐடியிலையும் எம்எஸ்சி, எம்டெக் அல்லது எம்எஸ்சி இன்டகிரேட்டட் பிஹெச்டி படிப்புகளில் சேர முடியும். இதுக்காகவே ஜாம் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆண்டுதோறும் நடத்தப்படுது. ஜேஏஎம் ஜாயின்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் மாஸ்டர்ஸ், அதாவது டிகிரி முடித்த மாணவர்கள் எம்எஸ்சி படிக்க நடத்தப்படக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வுங்க. இது ஒரு நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமை எழுதலாம். இந்த எக்ஸாமோட மார்க்கை வச்சு 20 ஐஐடிஸ் அண்ட் ஐஐசிஸில் ஜாயின் பண்ண முடியும். சரி, யார் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐஐஎஸ்சி, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அண்ட் 7 ஐஐடிஸ், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஐஐடிஸ் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்க, இந்த எக்ஸாம் எழுத யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட்டாக செமஸ்டர் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாமை எழுதலாம். இந்த எக்ஸாம் எழுத ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக ஐஐடியில் எம்எஸ்சி, ஜாயின் எம்எஸ்சி பிஹெச்டி, எம்எஸ்சி பிஹெச்டி டியூயல் டிகிரி அண்டு அதர் போஸ்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி அண்ட் ஐஐஎஸ்சிஸில் இன்டகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் பண்ண முடியுங்க. இந்த எக்ஸாமில் டோட்டலாக 7 பேப்பர்ஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாலஜி, மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ். இதில் எந்த பேப்பரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேப்பரோட கோடை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கேண்டிடேட்ஸ் இந்த 7 பேப்பரில் ஒரு பேப்பரும் எழுதலாம், 2 பேப்பரும் எழுதலாம். ஆனால் இந்த 2 பேப்பரும் எழுதும்போது டெஸ்ட் ஷெடியூல் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். டெஸ்ட்டு பேப்பரோட சிலபஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க jamiitr.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கும். இதை மறக்காமல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஆன்லைன் எக்ஸாமுங்க. ஆங்கில வழியில் தான் எழுத முடியும். எக்ஸாமோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம். இந்த எக்ஸாம் அக்டோபரில் தான் அப்ளிகேஷன்ஸ் வெளியாகும். பிப்ரவரியில் ஜாம் எக்ஸாம் நடக்கும். 60 கொஷின்ஸ் டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், மல்டிபிள் செலக்ட் அண்டு நியூமரிக்கல் ஆன்சர் டைப்பில் கொஷின்ஸ் இருக்கும். ஐஐடியில் படிக்கிறதையே கனவாக வச்சுருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம் மிகச்சிறந்த வாய்ப்புங்க. +2 முடிச்சுட்டு ஜேஇஇ தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேருங்க. இந்த பிரம்மாண்டமான போட்டியில் முட்டி மோதுறதை விட 5000லேருந்து 10,000 பேர் மட்டுமே பங்கேற்கக்கூடிய இந்த ஜாம் தேர்வை எழுதுறது சிறந்ததுங்க. சற்று திட்டமிட்டு உழைத்தாலே போதுங்க, எளிமையாக இடம் கிடைச்சிரும். இது மட்டும் இல்லைங்க, நாம் அறியப்படாத நிறைய படிப்புகள் இங்கே இருக்குங்க. அதனுடைய தேவையும் இருக்குது. ஜியாலஜி, அதாவது நிலவியல் படிப்பு தமிழகத்தில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலையும், தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியிலையும், சென்னை மாநில கல்லூரி என 4-5 கல்லூரிகளில் மட்டும்தாங்க இருக்குது.
நிலவியல் நிபுணர்களோட தேவை இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் மிக அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த துறையை பற்றிய விழிப்புணர்வு மாணவர்கள்கிட்ட இல்லைங்க. இதே போல் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷன் சயின்ஸ் அப்படிங்கிற படிப்பு உலகம் முழுவதும் ஆராய்ச்சி நிலையில் மிக பெரிய அளவில் தேவையுள்ள படிப்புங்க. மேக்ஸ் அண்டு கம்ப்யூட்டிங்கிற ஒரு படிப்பு இருக்குங்க. ஹார்ட்வேர் தொடர்பான இந்த முக்கியமான படிப்பை நம்ம மாணவர்கள் சீண்டுவதே இல்லைங்க. மேக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிற படிப்பும் வேலைவாய்ப்பு மிகுந்ததுங்க. ஜியோ ஃபிசிக்ஸ், மெடிக்கல் ஃபிசிக்ஸ் போன்ற அறியப்படாத படிப்புகளை கூட ஜாம் தேர்வெழுதி ஐஐடிகளில் படிக்க முடியும். தமிழக மாணவர்கள் மிக எளிதாக இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். ஆர்வமும் உழைப்பும் மட்டுமே தேவைங்க. ஐஐடி என்பது எட்டாத தொலைவில் இருக்கும் மாய உலகம் இல்லை. நீங்கள் நினைத்தால் உங்கள் கைக்கும் வரும். நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு விடைபெறுகிறேன். நான் செல்வி, பாரதி சீனியர் செகண்டரி ஸ்கூல், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.